சரி, அடுத்தது வந்து டொப்ளர் எஃபெக்ட்ல வந்துட்டு மீடிரன் 1000 ஹெர்ட்ஸை உடைய ஒளிகளைகளை காலும் ஒரு நிலையான நோக்குநரை நோக்கி 0.9 வி வேகத்தில் இயங்குகிறது. அப்ப 10வது கேள்வி என்னன்னு சொன்னால், இது ஆப்ஜெக்ட் என்று வைப்போம், இது சோர்ஸ், அதாவது இது அவதானி ஒப்சர்வர், இது ஒப்சர்வர் என்று வைப்போம், இதை சோர்ஸ் என்று வைப்போம். இது முதல், இது அவதானி. சரியா? இப்ப என்ன சொல்லிருக்கி, முதல் வந்து ஓய்வில் இருக்காரு. சரியானே? ஆனா இவர் தான் என்ன செய்யறாரு, இவரை நோக்கி 0.9 வீல நகர்றாரு. விங்கிறது என்னையாமண்டா ஒளியின் கதி என்று சொல்லிருக்கி. சரியா? இந்த நோக்குனருக்கு கேட்கிற மீடுரனை பத்தியா கேட்டிருக்கி. எப்படியுமே நோக்கி நடந்தா என்ன செய்யும், நோக்கி நகர்ந்தா ரெண்டுமே நோக்கி நடந்தா எஃப் டேஸ் வந்து உண்மையா கூடும். அப்படித்தானே? எஃப் டேஸ் வந்து உண்மையா கூடத்தான் போகுது. எல்லா ஆன்சர்லயுமே கூடித்தான் இருக்கு. சரியா? அப்ப நமக்கு தெரியும் அந்த சமன்பாடு என்ன, எஃப் டேஷ் சமன் மேலுக்கு வி பிளஸ் ஓ மைனஸ் யூ நோட், கீழுக்கு வி பிளஸ் ஓ மைனஸ் யூஎஸ் தர எஃப் நோட். எஃப் நோட் நமக்கு தெரியும் 1000. சரியானே? இங்க வி சார்புலாம் தந்திரிக்கி, அப்ப வி இருக்கட்டும், வீர எத்தனைன்னு சொல்லி தரல. அடுத்தது வந்து யூ நோட் வந்துரு இதுல இருக்கா, இது வந்து யூ நோட்டுங்கிறது அவதானித வேகம். அவதானித வேகம் இருக்கான்னு கேட்டா இல்லை. அப்ப அவதானித வேகம் வராது. அப்ப நான் இதை சுருக்கி எழுதலாம்டா, வி மட்டும்தான் கீழுக்கு வரும், மேலுக்கு வரும். கீழுக்கு என்ன வரும்டா, வி யூஎஸ் வந்து இருக்கு. யூஎஸ்ங்கிறது முதல்ற வேகம். முதல்ற வேகம் எப்படி இங்க போகுது, 0.9 வி இருக்கு. இப்ப நான் இங்க பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா நான் பார்க்கணும். சரியானே? இப்ப உண்மையாவே இந்த எஃப் நோட்டை விட பெருசா வரணும். எஃப் நோட்டோட பெருசா வரணும்டா கட்டாயம் நீங்க என்ன இருக்கணும்டா மைனஸ் யூஎஸ் தான் இருக்கணும். -0.9 வி கீழுக்கு மைனஸ் பண்ணாதான், அதாவது கீழுக்கு குறைய வந்தாதான் மொத்த பெருமானம் பெருசா வரும். சரியானே? அப்ப இப்படி வரும். இப்படி வந்து நம்ம எப்படி சொல்லலாம், விஓவை வி மைனஸ் 0.9 வி, அப்ப எத்தனை 0.1 வி தர 1000. அப்படித்தானே? 1000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு வரப்போகுது. இப்படி இப்படி வெட்டுப்பட்டா ஒன்றிங்கில் 0.1ங்கிறது மேலுக்கு போனா 10, அப்ப 14 ஹெர்ட்ஸ், அதாவது 10,000 ஹெர்ட்ஸ். எத்தனாவது விடண்டா 5வது விட. சரியாது? அவ்வளவு கஷ்டம் இல்லை. 10 வரையும் பெரிய ஒரு கஷ்டமான கேள்விகள் இல்லை.